சிம்பிள் அண்ட் ஈஸியாக நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வரகரிசி பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசியை 2-3 தடவை போல் நல்லா களைஞ்சி எடுத்துட்டு தனி சுத்தமாக வச்சுட்டு ஓரமாக வச்சலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல்லுக்கு பூண்டு, 2 சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, 8 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, இது கூடவே காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வரமிளகா சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து அரைச்சிட்டு தனியாக வச்சுட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு உண்டான பிரியாணி மசாலா சேர்த்துட்டு அரைச்சி பேஸ்ட் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் வதங்கின வாட்டி இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம விருப்பம் போல் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வரகரிசிக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கழிஞ்சு வச்சிருக்கிற வரகரிசி சேர்த்துட்டு தேவை அப்படின்னா இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4-5 விசில் போல் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.